அரிதான வகையில் தோன்றிய இரட்டை வானவில் மக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. டெல்டா மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் தொடரும் மழை. அதிகபட்சமாக தஞ்சை அதிராம்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவு. மதுராந்தகம் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்து. ஆம்னி பேருந்தில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்த சோகம். மும்பையில் புழுதி புயலால் ராட்சத இருப்பு பதாகை விழுந்து விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16 அதிகரிப்பு. தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இன்று முதல் 22ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா செல்ல வனத்துறை தடை. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை. உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியின் 6 பேர் புகைப்படங்களை வெளியிட்ட போலீசார். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கூடுதல் வழக்கு பதிவு. இந்து முஸ்லிம் பிரிவினை பற்றி பிரதமர் பேசி வருவதற்கு காங்கிரஸ் கண்டனம். மோடிக்கு பிரியா விடை கொடுக்க மக்கள் தயாராகி விட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ராணுவத்தினரிடையே ஏழை பணக்காரர்கள் இருப்பதாக பேசிய ராகுல் காந்தி மீது தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான பாஜக குழு நேரில் சென்று புகார் மனு. ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோ மீது துப்பாக்கி சூடு. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. எதிர்க்கட்சியின் சதி என ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு. பெடரேஷன் கோப்பை ஆடவர் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. ஒடிசாவில் நடைபெற்ற போட்டியில் 82.27 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து அசத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.